முறை தவறிய சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களை அடக்கி உலகையே கையிலே கொண்டிருந்தான். அவனிடம் யாரும் எதிர்த்துச் செல்ல முடியாத நிலை. தேவர்கள் துடிக்க, புவியில் பேதாளம் வரை பயந்து திகைத்தனர். அப்போது பரமசிவன் தனது ஞான அக்னியிலிருந்து ஒரு பெரும் ஒளியாக முருகனை உருவாக்கினார். முருகன் பசுமை நிறத்தில் தோன்றினார். அந்த 4 திசைகளுக்கும் விடுதலை தர வந்தவர். முருகன் தனது சக்தி வேலுடன் தன் மோதிரங்களில் இருந்து உருவான ஆறுமுகமுடைய தோற்றம், வேலயுத்தம், மயில் வாகனம் எல்லாம் ஆயத்தமாக சூரபத்மனை எதிர்த்து போர் செய்ய புறப்பட்டார். அந்த போர் 6 நாட்கள் நீண்டது. முருகன் சூரபத்மனின் 2 சகோதரர்களான சிம்மமுகன், தரகாசுரனை வீழ்த்தினார். இறுதியாக 7வது நாளில் சூரபத்மன் தனது மாயாவலை மாற்றி மரக்கொம்பு ஆகவும் காளிங்க பாம்பு ஆகவும் மாறினான். முருகன் அவனை வேலால் பிளந்து அவனுடைய மனத்தில் இருந்த தீமையை அகற்றி அவனை 2 வடிவங்களாக மாற்றினார். மயிலாகவும் தனது வாகனம், சேவலாகவும் தன் கொடியின் அடையாளமாக. இது என்ன சொல்லுகிறது? முருகன் தீமையை அழிக்கிறார், ஆனால் நல்லவற்றை தண்டிக்காமல் மாற்றி நல்ல வழியில் இட்டுச் செல்கிறார். அதனால்தான் அவர் அருள்மிகு வீரத்தினுடனும் ஞானத்தோடும் கூடிய தமிழ் கடவுள்.